நாள்தோறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற நிலை காணப்படுகிறதா? எல்லாமே இருந்தும் வெறுமையாக தோன்றுகிறதா? என்னால் தேவனை திருப்திப்படுத்த முடியவில்லையே என்ற ஏக்கம் காணப்படுகிறதா? தேவன் என்னோடு இல்லையோ என்று தோன்றுகிறதா? உங்கள் ஆத்மா திருப்தி அடையாமல் கவனி பெற்று கதறுகிறது தான் இதற்கான காரணம். ஆத்மா 2 காரியங்களுக்காக ஏங்கும். தன்னை உருவாக்கிய தேவனின் பிரசன்னத்திற்காகவும் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிவதற்காகவும். தாவீது சொல்லும் போது, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது என்கிறார். ஆம், ஆத்துமா தேவ பிரசன்னத்திற்காக கதறும். ஆத்துமாவின் தேவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள் பிரயாணம் செய்து ஆத்துமாவை சந்தித்து பேச வேண்டும். தாவீது தன் ஆத்துமாவோடு பேசுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, காத்திரு என்றெல்லாம் ஆலோசனை கொடுக்கிறார். நமக்குள் ஆழத்தில் இருக்கும் ஆத்துமாவை சந்தித்து பேசுவதோடு மாத்திரம் நிறுத்தாமல், ஆத்துமாவின் ஆழத்தில் உள்ள தேவ பிரசன்னத்தை உணர ஆத்துமாவோடு இன்னும் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். இதைதான் தாவீது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நாம் ஆத்துமாவோடு ஆழத்திற்கு பயணிக்கும் அனுபவத்தை கடலின் ஆழத்திற்கு நடந்து செல்லும் அனுபவத்திற்கு ஒப்பிடலாம். முதலில் கணுக்கால் அளவு, அது மனது எப்போதும் தேவனை துதித்து கொண்டிருக்கும் நிலை. அடுத்து முழங்கால் அளவு, அது ஆழ்ந்த ஆவிக்குரிய ரகசியங்களை அறியும் நிலை. அடுத்து இடுப்பளவு, அது தேவனின் சத்தம் கேட்டு அவருடைய விருப்பங்களை அறியும் நிலை. பின்னர் நீச்சல் ஆழம், அது உங்கள் கட்டுப்பாட்டை இழந்து அலைகளால் இழுத்து செல்லப்படும் நிலை. அதுதான் ஆவியானவர் முழுமையாக ஆட்கொண்டு பயன்படுத்தும் நிலை, தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டிய நிலை. எனவே பிரியமானவர்களே, மாம்ச இச்சைகளை மாத்திரம் நிறைவேற்றி ஆத்துமாவை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, அதை கவனியுங்கள். ஆத்மாவை திருப்திப்படுத்துங்கள். ஆமென்.